வாங்க இன்றைக்கி நம்ம குக் வித் வரனால ஒரு சூப்பரான வஜ்ர மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வஜ்ர மீனை நான் தவால தாங்க பண்ணியிருக்கேன். தவால பண்ணும்போது கம்மியாக தான் ஆயில் எடுத்துக்கிறோம். இந்த வஜ்ர மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ வஜ்ர மீன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் மசாலா பவுடர் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா இதில் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. மசாலா எல்லாம் ஒன்றா பைண்டிங் ஆகி நம்ம பொரிக்கும் போது எல்லாமே உதிராமல் நல்லா வருங்க. இப்போது வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு தவாவில் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வஜ்ர மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. இது வந்து சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும். ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கறியிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சாவே தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வச்சாவே போதுங்க. நல்லா வெந்துடும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சியில் நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. அப்புறமா இதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் லெமன் வச்சு வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வஜ்ர மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பிங்க. கம்மியாக தான் ஆயில் செலவாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.